சிறுபாக்கம் கிராமத்தில் ஐயா அக்வா வாட்டர் நிறுவனம் நடத்திய மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவில் 6 சுற்றுகள் முடிவில் 36 அணிகள் பங்கேற்ற மாபெரும் கிரிக்கெட் திருவிழா கடலூர் மாவட்டத்தின் எல்லையில் இருக்கிற சிறுபாக்கத்தின் சார்பாக கிரிக்கெட் போட்டியை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து ஏன் தேர்வு நேரம் முடிந்து தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கு இளைஞர்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர் சரியான நேரத்தில் எப்பொழுதுமே வருவார், வந்துவிட்டார். இளைஞர்கள் சற்று தன்னுடைய ஆர்வத்தில் தாமதமாக இருக்கிறார்கள். அவருக்கான மரியாதையை சற்று தாமதமாக செய்கிறார்கள். விளையாட்டு போட்டியையே நடத்த வேண்டும் என்று நாம் முடிவெடுத்தோம் என்று சொன்னால், குழந்தை ஈனும் ஆற்றல் இல்லாத சிசேரியன் தாய்மார்கள், உடல் எடை குறைவாக பிறக்கிற குழந்தைகள், இளம் வயதிலேயே மூக்கு கண்ணாடி அணியும் பிள்ளைகள், ஊட்டச்சத்து மாத்திரைகளையே நம்பி வாழும் மனிதர்கள், இதற்கெல்லாம் மைதானத்தில் விளையாடிய நம் தலைமுறை மாலில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டின் மூலம் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும். அந்த ஆரோக்கியம் எப்படிப்பட்ட ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்தை நேசிக்கிற, இல்லை இந்த சமூகத்திற்கு உதாரணமாக இருக்கிற எதிர்கால தலைமுறை என்று புகழ்பெற்ற கல்வி கமிட்டி, கோத்தாரி கமிட்டி கூறியது, அந்த எதிர்கால தலைமுறையை எப்படி நாம் அடையாளப்படுத்த போகிறோம், எப்படி சமூக பிணைப்பில் கொண்டு வர போகிறோம், எப்படிப்பட்டவர்கள் அவர்களை அடையாளப்படுத்தினால், அறிமுகப்படுத்தினால், ஊக்கப்படுத்தினால், உற்சாகப்படுத்தினால் சரியாக இருக்கும் என்று இளைஞர்களிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, நேர்மையின் உயர்வாய் இருக்கிற, அறத்தின் ஒளியாய் இருக்கிற, நியாயத்தின் உண்மையாய் இருக்கிற, தான் எடுத்த முடிவுகளில் உறுதி நிலைப்பாட்டோடு எவருக்கும் அஞ்சாமல் இயங்குகிற இந்த மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர் வந்தால் சரியாக இருக்கும் என்று சொன்னார்கள். நான் கூட அச்சப்பட்டேன். மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர் என்கிற பொறுப்பு ஒரு மாவட்ட ஆட்சியரை விட கூடுதலான பொறுப்பு, ஒரு நீதிபதிக்கு இருக்கிற பணியை விட கூடுதலான பணி. காரணம், சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்கிற பணிகளில் இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கையும் பொது ஒழுங்கையும் கண்காணிக்கிற உயர் பொறுப்பிலே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எத்தனை பணி சுமையோடு இருக்கிறார்கள், வர முடியுமா, அழைக்க முடியுமா, பங்கேற்க காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நேரம் இருக்குமா என்கிற அச்சம் இருந்தது. உடனே தொடர்பு கொண்டோம். எல்லை கோடியாக இருக்கிற சிறுபாக்கத்திற்கு வருவதாக ஐயா அவர்கள் ஒப்புக்கொண்டார். சரியான நேரத்திற்கு வந்திருக்கிறார். எத்தனையோ பணி சுமைகளுக்கு மத்தியில் இளைஞர்களை நான் காண வேண்டும். அறத்தின் வாழ்வை தன் வாழ்நாள் தோறும் எங்கெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ, அவர் சொன்னார், ஒரு கூட்டத்தில் பார்த்தேன், வளைந்தவர்கள் நேர்மையான செயல்களை செய்ய முடியாது என்று சொன்னார். செய்ய முடியாது. காக்கி சட்டைக்குள் இலக்கியம் இருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். காவல்துறையில் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிற அதிகாரியின் இதயத்தில் வள்ளுவம் இருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். அறத்தினை தன் வாழ்நாளில் லட்சியமாக கொண்டு செயல்படுகிற ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இந்த ஊருக்கு, நம் ஊருக்கு வெற்றி பெற்ற இளைஞர்கள் ஏறத்தாழ 32 அணிகள் விளையாடி இருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தின் சிறுபாக்கம் கிராமத்தில் நிகழ்த்தப்பட்ட விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து கலந்திருக்கிறார்கள், அரியலூர் மாவட்டத்தில் இருந்து பங்கேற்றிருக்கிறார்கள், பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து போட்டியில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். 5 லீக்காக 28 ஆட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 6வதாக அரையிறுதி நடத்தப்பட்டது, 7வதாக இறுதிப் போட்டி நடத்தப்பட்டது. வீரர்கள் தகுதியாக பங்கேற்றிருக்கிறார்கள். இது ஒன்றும் விலைக்கு வாங்கிய வீரர்களை விளையாடு என்று சொன்னால் விளையாடவும், விளையாடாதே என்று சொன்னால்
விளையாடாமல் இருப்பதற்கான ஐபிஎல் விளையாட்டு அல்ல. வீரர்கள் உண்மையிலேயே ஆரோக்கியத்தோடு பங்கேற்றிருக்கிறார்கள். உங்களைப் போல நானும் ஐயா அவர்களின் உரை கேட்க காத்திருக்கிறேன். இந்த நிகழ்விற்கு நாங்களெல்லாம் கல்வி பயில்கிற பொழுது கணித ஆசிரியராக ஒருவர் இருந்தார். கணிதம் மட்டுமே எடுக்கிற ஆசிரியராக அவர் தன் வாழ்வில் கணிதத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அகில உலகெங்கும் ஆங்கிலம்தான் இருக்கிறது. அகில உலகெங்கும் இளைஞர்கள் இந்த ஊரிலிருந்து சென்றாலும் ஆங்கிலத்தையும் நீங்கள் கற்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய முயற்சியில் எங்களுக்கெல்லாம் ஆங்கிலத்தையும் கணிதத்தையும் சொல்லிக் கொடுத்து வாழ்விலே முன்னிறுத்திய கணித ஆசிரியரான எம் ஆசிரியர் ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்திருக்கிறார். நமக்கெல்லாம் கபடி மட்டுமே தெரியும். ஆனால் உலகத்தில் கிரிக்கெட் முன்னணியில் இருந்த பொழுது இந்த ஊரில் கிரிக்கெட்டை அறிமுகப்படுத்திய புதாமகன் என்று சொன்னால் அண்ணன் சிவபாரகாசம் அவர்கள் இருக்கிறார். இந்த ஊரினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற, பெண்களின் பிரதிநிதியாக இருக்கிற திருமதி கவிதா விஜயகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இந்த ஊருக்கு தன்னால் இயன்ற சமூக பணிகளை எல்லாம் செய்து முடித்த இளைஞர்களை எப்பொழுதும் ஊக்குவிக்கிற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா வேலாயுதம் அவர்கள் வந்திருக்கிறார். இந்த ஊரிலேயே கடை நடத்தி கொண்டிருக்கிற, உணவகம் நடத்தி கொண்டிருக்கிற செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். ராஜா அவர்கள் வந்திருக்கிறார். அரசங்குடியை சேர்ந்த இளைஞன் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறார். ஐயப்பன் அவர்கள் இருக்கிறார். ஏராளமான நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். என் தாய் இருக்கிறார். என் தந்தையின் நினைவாக இந்த போட்டியை நாம் நடத்தியிருக்கிறோம். உங்களைப் போல நானும் அறத்தின் வாழ்வை கேட்க காத்திருக்கிறேன். நான் இந்த உரையை அடுத்ததாக இறுதியாக ஐயா அவர்கள் பேசி நினைவு பரிசை வழங்குவார். அதற்கு முன்பதாக
உருவாக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு கண்டிப்பாக இருப்பார்கள். இன்றைக்கு இந்த கிராமத்திலிருந்து சிறுபாக்கம் என்ற கிராமத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு வழக்கறிஞரால் இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை தன் தந்தையின் நினைவாக ஏற்படுத்த முடிகிறது என்று சொன்னால் ஏன் நம்மால் முடியாது, நாமும் செய்து காட்ட வேண்டும் என்ற உத்வேகம் நிச்சயமாய் இந்த அணியிலே ஆடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வளரும். இந்த விதையை இன்று அவர் ஊன்றியிருக்கின்றார். இது வந்து ஒரு வளர்ச்சியுற்ற விருட்சத்தின் மரத்தினுடைய வளர்ச்சியாக பார்க்காது. இது இன்று விதைக்கப்பட்டுள்ளது. இந்த விதை நிச்சயமாக எந்தெந்த உள்ளங்களில் இது விதையாக பரவியிருக்கிறதோ நிச்சயம் அதனுடைய பலனை நிச்சயம் ஒரு நாள் நம்ம பார்க்க முடியும். மற்றும் அதுவும் இல்லாமல் விளையாட்டு போட்டிகள் என்பதே அவர் சொன்னது போல இன்றைக்கெல்லாம் கையில் முந்தியெல்லாம் நம்ம கையில் போகும்போது எதுவும் வெளியே போகும்போது வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மஞ்சப்பை கொண்டு போவாங்க. கையில் மஞ்சப்பை இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காய்கறி வாங்கி கொள்வதற்கோ ஏதோ வாங்குவதற்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கெல்லாம் கையில் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது எல்லோருக்கும் என்ன இருக்குது? செல்ஃபோன் தான் இருக்குது. அந்த செல்ஃபோன் இல்லைன்னா நம்மளால் ஒரு அடி கூட நகர்ந்து போக முடியல. அப்படி இருக்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையும் புரட்டி போட்டு இருக்கிறது இந்த அலைபேசி, கைபேசி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளானது எல்லோருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மாற்று கருத்து இருக்க முடியாது. முக்கியமாக இந்த கோவிட் என்று இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் இதனுடைய பயன்பாடு கொஞ்சம் சற்றே அதிகரித்தது என்று சொல்ல வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால் அவரவர் தனித்திருக்க வேண்டும், அவருடைய இல்லங்களிலே இருக்க வேண்டும். அத்தகைய சூழ்நிலையிலே அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சிறு குழந்தைகளுக்கும் கையிலே ஆண்ட்ராய்டு ஃபோன் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டோம். அதனுடைய விளைவாக இன்றைக்கெல்லாம் எல்லாருடைய கையிலையும் என்ன இருக்குது? ஒவ்வொருவர் கையிலும் இந்த கைபேசி இருக்குது. இந்த கைபேசியினுடைய நல்ல விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் அதனுடைய தீய விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. எதை நாம் எவ்விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் நம்முடைய கருத்து இருக்க வேண்டும். ஆனால் இது நிறைய மாணவர்களை என்ன செஞ்சிருக்கிறது என்று சொன்னால் கோவிட் காலத்திற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த கைபேசியினுடைய நுகர்வு கலாச்சாரமும் என்ன நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்று சொன்னால் விளையாட்டிலே ஆர்வம் இல்லாது உடம்பை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறோமோ என்கிற எண்ணத்தை உருவாக்குகின்ற அளவிற்கு அந்த விளையாட்டின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் சற்று குறைந்து வருகிறதோ என்று எல்லோரும் சமூக ஆர்வலர்கள் ஐயமுற்று அதற்காக வருத்தப்படுகின்ற நிலையும் சற்றே இருக்கத்தான் செய்கிறது. அந்த நிலையை மாற்றுவதற்குத்தான் அந்தந்த பகுதிகளிலே நாம் விளையாட்டு உணர்வுகளை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வெளிப்பாடுகளுடைய ஒரு பகுதி தான் இந்த விளையாட்டு போட்டியினுடைய முயற்சி. எனவே விளையாட்டு போட்டி செய்வதனால் என்ன இருக்குதுன்னா உடலினை உறுதி செய்ய வேண்டும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தனே என்று சொல்வார். திருமூலர் சொல்லும்போது சொல்லுவார், என்ன சொல்வார்னா உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உயிரை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தனே என்று சொல்வார். என்ன சொல்லணும்னா உயிர் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் உடம்பை வளர்க்க வேண்டும். அது எப்படி சொன்னால் உடலினை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்வார். உடலினை உறுதி செய்வது என்பது எப்படி உறுதி செய்வது என்று சொன்னால் நாம் அன்றாடம் நாம் செய்கின்ற உடற்பயிற்சி மற்றும் உண்ணுகின்ற உணவிற்கு தகுந்த ஒரு உடற்பயிற்சியினை செய்யாத எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவனுக்கு அவன் உடலே எதுவாகத்தான் இருக்கும்? பாரமாகத்தான் இருக்கும். இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். நாம் எவ்வளவு உணவு உண்கின்ற நபராக இருந்தாலும் கூட அவர் அன்றைக்கு உண்ட உணவிற்கு ஏற்ற ஒரு வேலையை செய்துவிட்டார் என்று சொன்னால் அந்த உண்ட உணவு செரிமானமாகிவிட்டது, அதற்குரிய எனர்ஜியை அவர் பயன்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அவர் உடல் நிச்சயம் பாரமாக இருக்காது. நமக்கு பாரமாக இல்லாமல் இருந்தால் வீட்டிற்கு பாரமாக இருக்க மாட்டோம். அதனால ஒவ்வொருவரும் உடலை உறுதி செய்ய வேண்டும் என்பது நமக்கு நாம் பாரமாக இருக்கக்கூடாது என்று நினைக்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் ஒரு உடல் சோர்ந்து நாம் உடல் உபாதையோடு இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு நாம் பாரமாக இருப்போம், ஏன் நமக்கு நாம் பாரமாக இருப்போம். அத்தகைய நிலையை நாம் உருவாக்கிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் நாம் செய்கின்ற வேலைப்பாடுகள் நாம் செய்வதன் மூலமாக நம் உடலை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றாடம் ஒரு 40 மணித்துளிகள் நம்முடைய உடலை பேணுவதற்கு நாம் ஒதுக்கினால் போதுமானது. சாதாரண நடைப்பயிற்சி போதுமானது. 40 மணித்துளிகள் இருந்தால் போதும். ஒரு சாதாரண நடைப்பயிற்சி நம் உடலை உறுதி செய்யும். இந்த வேலையெல்லாம் இப்போ நான் நினச்சி பார்த்தோன்னா ஒரு சில கிராமங்கள்லாம் இன்றைக்கும் உட்கடை கிராமங்களுக்கு செல்பவர்கள் 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் அவங்க மெயின் முக்கிய சாலையிலிருந்து அவர்கள் உட்கடை கிராமத்துக்கு செல்வதற்கு 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் நடந்து செல்லக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். அத்தகைய நிலைப்பாடு இருக்கும்போது அவர்களுடைய எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உடல் உறுதியாக இருக்கும். மலைப்பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வாகன வசதிகள் இருக்காது. அவர்கள் ஏறும்போதும் இறங்கும் போதும் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புல எந்த விதமான
கொழுப்பு உணவு எதுவுமே இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா சரசரன்னு இறங்குவாங்க, சரசரன்னு போவாங்க. இந்த தேயிலை தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தோன்னா இறங்கும்போது அந்த குறியை பிடித்து கொண்டே இறங்குவார்கள். நாம் வந்து கீழே விழுந்து விடுவோமா என்று எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலத்துக்குள்ளே வந்து ஒரு 10 அடி 20 அடி கீழே இறங்கி போயிருப்பாங்க. அது எதுக்குன்னா வந்து எல்லாம் பழக்க வழக்கம் தான். ஆக இத்தகைய பழக்க வழக்கங்களை கைக்கொள்வதன் மூலமாக நம்முடைய உடலினை உறுதி செய்ய வேண்டும். அந்த உடலினை உறுதி செய்வதற்கு நம்ம வந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அந்த உடற்பயிற்சி வந்து விளையாட்டு மூலமாக இருக்கும் பொழுது இன்னும் நமக்கு உள்ளம் குதூகலம் அடையும். அந்த விளையாட்டின் மூலமாக நாம் விளையாடும் பொழுது என்ன கிடைக்கும் என்று சொன்னால் குழு உணர்வு மேம்படும். குழு உணர்வு எதற்காக மேம்பட வேண்டும் என்று சொன்னால், அண்டை வீட்டாருக்கு இடையிலே, ஒரு ஊருக்குள்ளே, தெருவுகளுக்குள்ளே, ஒரு பக்கத்து ஊர்களுக்குள்ளே இருப்பவர்களுக்கு ஒரு இணக்கமான உணர்வுகள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் விளையாட்டு மட்டும்தான் அந்த உணர்வை சாதிக்க முடியும். ஏனென்று சொன்னால் சண்டை சச்சரவுகள் வருவது வேறு எந்த நிகழ்ச்சிகளும் வரலாம். ஆனால் சண்டை சச்சரவுகளை நீர்த்து போக செய்வது விளையாட்டு போட்டிகள் மட்டுமாகத்தான் இருக்கும். ஆக விளையாட்டு போட்டிகள் என்பது நம்முடைய உடலினை உறுதி செய்வது மட்டுமல்லாது இருக்கின்ற பகுதியிலே நமக்கான சண்டை சச்சரவுகளை இல்லாமல் செய்கின்ற, நீர்த்துப்போக செய்கின்ற ஒரு முயற்சியின் ஒரு பகுதியாகவும் இந்த விளையாட்டுப் போட்டிகள் இருக்கின்ற காரணத்தால் தான் பொங்கல் நேரங்களிலே நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு தெருவிலும் நாம் வந்து விளையாட்டுப் போட்டிகளை நடத்துகின்றோம். அரசாங்கம் அதை ஊக்குவிக்கிறது. இதை செய்வதன் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சமாதானமாக சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வதை உறுதி செய்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்ச்சிகள் இருக்கின்றது என்ற காரணத்தால் இந்த விளையாட்டுப் போட்டிகள் மேம்படுத்தப்படுகிறது, அது ஊக்குவிக்கப்படுகிறது. அதை ஊக்குவிப்பதற்கு இத்தகைய தன்னார்வ நிறுவனங்களும் அல்லது நம்முடைய சமூக ஆர்வலர்களும், நம்முடைய திருமூர்த்தி வழக்கறிஞரை போன்ற சமூக ஆர்வலர்களும் இதை முன்னெடுத்து செல்லும் போது அந்தந்த பகுதியிலே இத்தகைய விளையாட்டுப் போட்டிகள் அந்தந்த பகுதியினுடைய மேம்பாட்டினை, அந்த பகுதியினுடைய அமைதியை வலியுறுத்துவது மட்டுமல்லாமல் அந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து இடமில்லை. எனவே இத்தகைய வாய்ப்பினை பெற்ற அனைத்து இந்த விளையாட்டுப் போட்டியினை வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்வதை விட பங்கேற்றவர்களுக்கு நான் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே வந்து என்னை பொறுத்த மட்டில் நான் வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை வழங்குவது, பரிசு வழங்குவதை விட பங்கேற்றவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்வேன். பங்கேற்காமல் இருக்கின்ற எத்தனையோ பேர் இன்னும் எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் இந்த போட்டியிலே பங்கெடுத்து கொண்டவர்கள் இருக்கின்ற அனைத்து பேருமே வந்து வெற்றியின் பாதையிலே அடியெடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்லுவேன். எனவே வந்து தோல்வியுற்றவர்கள் வருத்தமடைய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் போட்டிக்கே வராத எத்தனையோ பேர்களுக்கு மத்தியிலே போட்டிக்கு நாம் வந்திருக்கின்றோம், வெளியே நாம் வந்து தடம் பதித்திருக்கிறோம் என்பதே வந்து மிகப்பெரிய நம்முடைய முன்னேற்றம். அந்த முன்னேற்றம் அடுத்த நிலை நம்ம வந்து வெற்றியை நிச்சயமாக நமக்கு வந்து தக்க வைத்து கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே வந்து தோல்வியடைந்தவர்களுக்கு முதற்கனின் வாழ்த்துக்களையும், வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றியை தக்க வைப்பதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விளையாட்டுப் போட்டியினுடைய மனநிலைகளை உங்கள் மனநிலை வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்ன இந்த விஷயம் வந்து 4 விஷயங்கள். ஒன்று உடல் உழைப்பின் மூலமாக உங்களுடைய உடலினை உறுதி செய்கின்ற உணர்வு வர வேண்டும். எத்தகைய நிகழ்ச்சிகள் இந்த கிராமங்களில் நடைபெறும் பொழுது இதை போன்ற நிகழ்ச்சிகளை நாமும் நடத்த வேண்டும் என்கிற தலைமை பண்பை ஏற்று நடத்துகின்ற உத்வேகம் நமக்கு வர வேண்டும். அதே நேரத்தில் விளையாட்டு உணர்வு குழு உணர்வாகவும் போட்டி உணர்வாகவும் சமுதாயத்திலே சமாதான வாழ்வதற்கான இடத்தை நாம் வந்து பேணி காக்க வேண்டும் என்கிற உணர்வுகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இத்தகைய மிக பெரும் நிகழ்வினை இந்த கிராமத்திலே, நாட்டுக்கினுடைய கடைக்கோடியில் இருக்கின்ற இந்த கிராமத்திலே நிகழ்த்தி காட்டிய இந்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.